Hey guys, welcome to Rosie's Recipes. இன்றைக்கி நான் அவங்க கூட பூரி மசாலா சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி நான் ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸில் நான் செஞ்சு முடிச்சிடுவேன். முன்னாடிலாம் நான் உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு அப்புறம் சைஸ் தாளித்து அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துகிட்டு சீசனிங் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கழுவி கட் பண்ணி தோல் கண்டிப்பாக இதில் தோல் எடுத்துடணும். தோல் எடுத்து உருளைக்கிழங்கு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி சமைக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் to 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டீம் போய் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம மஞ்சப்பொடி போடணும். ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மஞ்சள் பொடி போட்டோன்னா அது வரும்போது கலர் ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ இந்த டைமில் நம்ம மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது போடும்போது நம்மளுக்கு நல்லா அந்த கலர் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எல்லோ கலரும் நம்மளுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதை சர்வ் பண்ணும்போதே நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சள் பொடி இந்த டைமில் போட்டால் அதோட கலர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நான் செய்வேன் உருளைக்கிழங்கு மசாலா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.